ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? பாக்கியா ஹோட்டல் பிஸ்னஸை பெருசு பண்ணுவதற்காக பல வழிகளில் முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா, பாக்கியா ஹோட்டல் இருக்கும் ஏரியா பக்கம் பாட்டு பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தனது ஹோட்டலில் பாட்டு பாடுறவங்களுக்கு பில்லில் 30% தள்ளுபடின்னு சொல்லி அறிவிச்சிட்ருக்காங்க பாக்கியா. அதை கேட்டுட்டு கடைக்கு வரும் ஒவ்வொருவரும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா, கோபி ஹோட்டலுக்கு வர்றாங்க. ஹோட்டலுக்கு வரும்போது அங்கே ஒரு பெண்மணி பாட்டு பாடிட்டுருக்காங்க. அப்போது அங்கே இருக்கும் போஸ்டரையும் கவனிக்கிறாங்க. அதில் பாட்டு பாடுபவர்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டுங்கிற போஸ்டர் இருக்கு. அதை பார்த்துட்டு கோபி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாக்கியா கிட்ட கோபி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா யாரை பற்றியும் யோசிக்காமல் ஏதோ பேசுகிறாங்க. என்னை பற்றி மட்டும் யோசித்து அடுத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியா அவன் சொல்வதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் என்ன சாப்பாடு வேணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதை தொடர்ந்து அவன் சாப்பிட்டு முடித்ததும் பாக்கியா பில் போட போகிறாங்க. அதுக்கு கோபி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருந்து கிட்டாரை எடுத்துகிட்டு வாசிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். கோபி சூப்பராக பாட்டு பாட பாக்கியா தனக்கே தெரியாமல் கையை தட்டுறாங்க. செல்வி அதையெல்லாம் கவனிச்சுட்ருக்குறான். அதை தொடர்ந்து கோபி பாக்கியாட்ட சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பல காலம் வாழ்ந்துருக்கோம். ஆனால் நான் இவ்வளோ நல்லா பாடுவேன்னு தெரியாதுல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி கோபி பாக்கியாட்ட கேட்டுட்ருக்காங்க. என்னோட பாட்டு டேலண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லலையே பாக்கியா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா, நல்லா பாடினா டிப்ஸு தருவோம், ஆனால் மற்றபடி நீங்கள் பாடுறதுக்கெல்லாம் பாராட்டவெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. அதுக்கடுத்து சுதாகர் வீட்டில் நித்தீஷ் இரவு லேட்டாகியும் வீட்டுக்கு வராததால் பதற்றத்தில் இருக்காங்க. நித்தீஷோட அப்பா சுதாகர் அவங்க அம்மாக்கிட்ட நித்தீஷோட அம்மாக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுலேருந்து வெளியே கொண்டுட்டு வந்தோம், இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். நீ எதுக்கு வெளியில் அனுப்பின அவனை அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க நித்தீஷோட அம்மாக்கிட்ட அவங்க அப்பா. அப்போ நித்தீஷ் தள்ளாடியபடி வீட்டுக்கு வர்றாங்க. இனியாவும் ரூமில் இருந்து வெளியில் வர்ற அவனுடைய நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கடுத்து நித்தீஷை தங்களோட ரூமில் படுக்க வைக்கிறாங்க சுதாகர். இனியா இதையெல்லாம் பார்த்துட்டு, என்ன அங்கிள் நித்தீஷ் குடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு சந்திரகலா, ஆமாம் அவன் குடிச்சிருக்கிறான், அவனுக்கு எந்த பழக்கமும் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ உன்னால தான் அவன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். எந்த ஆம்பளைக்கும் அவன் கல்யாணம் பண்ணின பொண்ணு லவ் பண்ணுற பையன்கிட்ட பேசினதை தாங்க முடியும்? இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு என் பையனோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக இனியா மேலே பழியை தூக்கி போடுறாங்க நித்தீஷோட அம்மா. இதனால் இனியா அதிர்ச்சி ஆகிறாங்க. சுதாகரா, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், இப்போ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபி பேசியதை நினச்சிட்டு ஈஸ்வரி தூங்காமல் சோகத்தில் இருக்காங்க. அப்போது செல்லியன் அங்கே என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாக்கியம் ஈஸ்வரிகிட்ட கேட்டுட்ருக்காங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் இன்னும் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, யாரை பற்றியும் இனிமேல் நான் கவலை படக்கூடாது, ராதிகா கிட்ட போய் பேசுனதுக்கு என்ன கோபி திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பாக்கியா ஈஸ்வரியை சமாதானப்படுத்தி தூங்க சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ராதிகாட்ட நான் போய் பேசுனதுனால உனக்கு எதுவும் வருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பாக்கியா கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, நீங்கள் அவருக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குறாங்க பாக்கியா. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.